ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முன்னிடம் தொலைந்தேன் எபிசோட் 7 அண்ட் 8ஐயும் பார்க்கலாம். பட் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சதும் நெக்ஸ்ட் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனில் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோடுடைய ஸ்டார்டிங் சீன்லேயே வேங்கோடைய வீட்டில் இப்போ லின்ஷியாவுமே தான் தங்கியிருக்கா. எதுக்காண்டி இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்கிறத இப்போ தான் வேங்க கிட்ட சொல்கிறா. என்ன உங்கள் அப்பா நீங்கள் எப்படி இருக்காங்கிறத பார்க்கறதுக்காண்டி தான் அமைச்சிருக்காரு. அதுவும் முக்கியமாக உங்கள் அண்ணன் கூட நீ சேர்ந்துருக்கியாங்கிறத தான் மெயினாக பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட வேங்க கடுப்பாயி, ஏன் நானும் ஒரு கே ஆயிட்டேன், நானும் பார்த்துட்டு வர சொன்னாரா அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏன் அப்படிலாம் பேசுற? உங்க அப்பா உனக்கு எப்போதுமே நல்லது நடக்கணும்னு தான் நடப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மேரேஜ் அப்படின்ட்டு அதை பத்தி பேசுவாரு. இதை கேட்டு வேங்க கடுப்பாயி, இங்க பாரு, அதெல்லாம் பெரியவங்க முடிவு பண்ணது, நான் எனக்குமே அதை ஒத்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீ ஒத்துக்காமையும் இருந்தது இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் பழகிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுல தப்பொன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேங்குக்கு பக்கத்துல உள்ள ஷுவானோடைய அந்த டிராயிங்கை தான் பாக்குறா. நேரா கிட்டக்க வந்து அதை பார்த்துட்டு வேங்க கிட்ட, பரவாயில்லையே முன்ன மாதிரி இல்லை, இப்போ உன்னுடைய டிராயிங் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இவனை வரைகிறதுக்கு ரொம்பவே எஃபர்ட் எடுத்துருப்ப போலையே அப்படின்ட்டு டீஸ் பண்ணவும், இதை கேட்ட வேங்க இருந்துக்கிட்டு லின்ஷியா அப்படின்ட்டு கடுப்பாக்குறான். இருந்தாலும் அவளோ உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ இருக்கா என்ன அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட வேங்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காது அப்படின்னு சொல்லவும், சரிப்போ நான் போய் கெஸ்ட் ரூம்ல போய் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவ பாட்டு சொல்லிட்டு போயிடுறா. வேங்கோ அவன் அந்த மாதிரி போறதை பார்த்துட்டு, நீ எப்பதான் அந்த ஊரை விட்டு போற அப்படின்னு கேட்கவும், அது ஏன் மூட பொறுத்தது அப்படின்ட்டு அவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் ஷானோ ஒரு மாதிரி ஹாப்பியா வேங்கோடைய வீட்டுக்கு தான் அவனுக்கு சொல்லி தர்றதுக்காண்டி வரான். காலிங் பெல் அழுத்திட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா வெளியே வர்றது லின்ஷியா. அவளை பார்த்ததும் இவன் முகத்துல உள்ள சிரிப்பே போயிடுச்சு. அவளும் இங்க ஷுவானை பார்த்துட்டு, ஷுவான், நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல தான் தங்க போறேன், நீயும் எனக்கு வேங்குக்கு சொல்லி தர்ற மாதிரி எனக்கும் சொல்லி தர முடியுமா? உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்கவும், இவனும் பெருசா எதுவும் நினைச்சுக்காம, கண்டிப்பா வேங்கோடைய ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்யூ, சரி உள்ளக்கு வரியா அப்படின்ட்டு அவனை உள்ளக்கு கூட்டிட்டு வந்து எங்க சோஃபால உட்கார அப்படின்ட்டு அவனை சோஃபால உட்கார வச்சுட்டு இவ வேங்கு பக்கத்துல உட்காந்துக்கிறா. இந்த சத்தம்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற வேங்குக்கு கேட்க, அதுக்கப்புறம் தான் ஷுவான் அங்க வந்திருக்கிறதையே முழிச்சு பாக்குறான். அவன் அங்க உள்ள சோஃபால உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நேரா அவன்கிட்ட வந்து, எதுக்கிட்ட அங்கே உட்காந்துருக்கா அப்படின்ட்டு அவனை எழுப்ப, அவன் எந்திக்கிற மாதிரியே தெரியல. அவன் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா எழுப்பி நேரா லின்ஷியா கிட்ட வந்துட்டு, நீ அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி விட்டு ஷுவானை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான் வேங்கு. அதுக்கப்புறம் வா நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஷுவானுமே ஒரு மாதிரி ஒரு மூட் அவுட்லயே தான் புக் எடுத்து அவனுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கான். இங்க வேங்க அவன் சொல்லி தர்றதை கவனிக்காம அவனையே பத்தி சைட் அடிச்சுக்கிட்டு வேணுக்குன்னே அவன் கையை டச் பண்ணிட்டு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், அங்க அப்செட்லயே இருக்கிற ஷுவானுமே, டீச்சர் சொல்லும் போது கவனிச்சிருக்கணும், தூங்கிட்டு இருந்தா எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு டேமேஜ் பண்ண. இங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு லின்ஷியாவும் வேங்க பார்த்து, முழிச்சிருந்தா மட்டும் உனக்கு என்ன புரிஞ்சிருக்கவா போது வேங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. சின்ன வயசுல நான் தானே உனக்கு ட்ரிக்னாமெட்ரி டிராயிங் எல்லாம் வரைஞ்சி தருவேன், மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லுவேன். இங்க வேங்க அதை கேட்டுட்டு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது, அதெல்லாம் அப்ப நடந்தது அப்படின்ட்டு ஷுவானை பார்த்து, நீ சொல்லித்தா ஷுவானு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஷுவானுக்கோ லின்ஷியா சொன்னதுல ரொம்பவே மூட் அவுட் ஆயிட்டான். வேங்க பார்த்து, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நான் இன்னைக்கு சீக்கிரமாகவே போயாகணும், அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கப் பண்ண போக, ஆனால் வேங்க இதை பார்த்துட்டு விட மாட்டேங்கிறான். இப்போ தானே வந்த, அதுக்குள்ளே போற, அட்லீஸ்ட் இந்த ஒரு சாப்டரையாச்சும் முடிச்சுட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். ஷுவான் அதுக்கு, இது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான், உனக்கு வேணும்னா லின்ஷியா உனக்கு சொல்லி தருவா அப்படின்னு சொல்லுவோம். லின்ஷியா அதை கேட்டுட்டு, கண்டிப்பா, என்னதான் நான் ஷுவான் அளவுக்கு புத்திசாலி இல்லைனாலும் வேங்கு உனக்கு சொல்லி தர்ற அளவுக்கு எனக்கு மூலெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சும்மா கேஷுவலா வேங்கோடைய முதுகுல கையை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஷுவானுக்கு மேலும் மேலும் கடுப்பாகுது. அங்கேருந்து விறுவிறுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவன் பாட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்க்கும்போது வேங்க அவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் நான் உன் வீட்டுக்காச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, லின்ஷியா அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுப்பா, நீ அவகிட்ட போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்துட்டு வாங்குமே ஒரு மாதிரி நர்வஸாக நிற்க. அதை பார்த்துட்டு லின்ஷியாவுமே, என்னாச்சு உனக்கு, நீ இந்த மாதிரி யார்கிட்டயே நடந்து நான் பார்த்ததே இல்லை, ஒரு வேளை உங்க அண்ணன் மாதிரி நீயும் ஒரு கே ஆயிட்டன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட வேங்க டென்ஷன் ஆயிட்டு, ஏன் ஃபேமிலி மேட்டர்ல நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ஆனா இதை கேட்டாலுமே லின்ஷியா, எங்க பாரு, உங்க அப்பாக்கு இது சுத்தமா பிடிக்காது, உங்க அண்ணனுக்கு என்ன நிலைமையாச்சுன்னு உனக்கும் தெரியும்ல, இப்போ நீயும் திருப்பி உங்க அண்ணனை மாதிரி இதே வழியில போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னால உன் குடும்பத்துக்கிட்ட திருப்பி வரவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவன் மேல உள்ள அக்கறையில சொன்னா வேங்க பொறுமை இழந்து, எங்க பாரு உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்துல போயிடுறான். எங்க இவளுக்கோ இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் போறதே பார்த்துக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த நாள் கிளாஸ்ல ஷுவானுமே அவன் டேபிள்ல உட்காந்துருக்க. அப்ப பார்த்தா ஒரு பொண்ணு விறுவிறுன்னு நேரம் அவன் கிட்ட ஓடி வந்துட்டு, இந்த மாதிரி வேங்கோ லின்ஷியாவும் மொட்டை மாடியில நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு லின்ஷியா கண்ணுல இருந்து கண்ணீரா வருது, எது கழுக்குறானே தெரியல, வேங்க அவளை திட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, நீ கொஞ்சம் போய் என்னன்னு பாக்குறியா அப்படின்ட்டு அவன் கிட்ட சொல்ல, இதை கேட்ட இன்னொரு கிளாஸ்மேட் இருந்துகிட்டு, முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ மேரேஜ் பண்ணிக்க போறதா தான் சொன்னாங்க, அநேகமா அது கேன்சல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஷுவானு கேட்கறான். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியாம இவனும் எந்திரிச்சு வேக வேகமா அவங்க கிட்ட தான் நேரா ஓடி போறான். இதை பார்த்தா அங்குள்ள ஒரு கிளாஸ்மேட்டும் நேரா சொல்ல வந்த பொண்ணுகிட்ட, நீ எதுக்கு தேவையில்லாம
தேவையில்லாம அவனை போய் அமுச்சு வச்ச. அவன் எவ்வளவு பெரிய பேட் லக்குன்னு தெரியும்ல. அவன் போய் சுச்சுவேஷன் இன்னும் பேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இவங்களுமே தான் பின்னாடியே ஓடி போறாங்க. இங்க மாடியில வச்சு லின்ஷியாவும் வாங்கிக்கிட்ட அவங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சோகமான விஷயத்த சொல்லிதான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது பாஸ்ட்ல லின்ஷியாவுடைய அண்ணன் யாரோ ஒருத்தருக்காண்டி மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. அதை வச்சுதான் இவங்களும் இப்ப ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க கரெக்டா ஷுவானுமே வந்து இவங்களை பார்த்துட்டு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதை கேட்ட இவங்க 2 பேருமே அப்பெல்லாம் இல்ல, முன்னாடி நடந்த ஒரு சோகமான விஷயத்த பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதை நம்பாம ஷுவானுமே நேரா லின்ஷியா கிட்ட வந்து என்னாலதான் நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு லின்ஷியாவுமே அப்பெல்லாம் இல்ல, நீ எதுக்கு காரணம் கிடையாது, நான் ரொம்பவே அக்கறை வச்சிருக்கிற ஒரு ஆள் அப்படின்ட்டு வேங்க மனசுல வச்சுட்டு தான் எங்க அண்ணனை மாதிரி இறந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஷுவான் கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த ஷுவானுமே மேல இருந்து ஒரு அட்டடப்பா லின்ஷியா மேல விழ போறதை தான் கவனிக்கிறான். உடனே அவன் மேல விழுந்துடக்கூடாதுன்ட்டு அவளை தள்ளி விட பார்த்தா தெரியாம ஒரு பூந்தட்டியில உள்ள இரும்பு கம்பி பட்டு அவ கையை உடஞ்சிருது. அவளும் கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒன்றும் வேனுக்குனே பண்ணல அப்படின்ட்டு ஷுவான் சொல்ல வரான். இருந்தாலும் அங்க நின்று பார்த்துட்டு இருந்த மற்ற எல்லாருமே இதெல்லாமே அந்த பேட் லக் ஷுவானால தான் நடந்துச்சு, அவன் மேல இவனுக்கு ஏதோ ஒரு முன்விரோதம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவளை இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டான் வேணுக்குன்னு அப்படின்ட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வேங்குமே உடனே லின்ஷியாவை அங்கிருந்து மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போக இங்க ஷானுமே எல்லாம் தன்னாலதான் நடந்துடுச்சோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டில அங்க உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கீழே மெடிக்கல் ரூமுக்கு நம்ம வேங்குமே லின்ஷியாவை கூட்டிட்டு வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருந்து டாக்டரா நம்மளுடைய டாக்டர் ஷாங்குமே வர வந்து அவ கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த டாக்டர் யாருன்னே லின்ஷியா நோட் பண்றா. பார்த்தவளுக்கு செம்ம ஷாக்கு. அதை விட சொல்ல போனோம்னா அவன் மேல பயங்கர கோவம். அவன் கிட்ட இருந்து கையை படக்குன்னு எடுத்துட்டு நீ ஒண்ணு எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அங்க நின்றுகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் வந்து இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, வேங்கோடைய 2வது அண்ணன், இவனுக்கு பசங்களை மட்டும்தான் பிடிக்கும், இவன் ஒரு கே, இப்ப இந்த ஸ்கூலுக்கும் டாக்டரா வந்து இங்க உள்ள பசங்களெல்லாம் செட்யூஸ் பண்றதுக்காண்டி தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு அவனை பத்தி கேவலமா சொல்ல இது எல்லாத்தையும் அங்க நின்றுட்டு கேட்டுட்டு இருந்த பியானுக்கு ஒரு மாதிரி கடுப்பா வருது. அதுக்குள்ளேயே வேங்க லின்ஷியாவை நிறுத்தி இங்க பாரு ஃபர்ஸ்ட் உன் காயமான கைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நேரா அவங்க அண்ணன் கிட்ட கூட்டிட்டு வர எனக்கு இவன் கிட்ட இருந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது, எங்க அண்ணனை லவ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் எங்க அண்ணனை கொண்டுட்டான் இவன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கே தெரியுது ஆக்சுவலி லின்ஷியாவுடைய அண்ணனும் டாக்டர் ஷானை லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வீட்டுல ஒத்துக்காததுனால ஓடி போயிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு விபத்துனால லின்ஷியாவுடைய அண்ணன் மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கு இந்த டாக்டர் ஷானு தான் காரணங்கிறதுனாலதான் இப்ப அவர் மேல பயங்கர கோவத்துல இவ இருக்கா. டாக்டர் ஷானுக்குமே அவளுடைய கோவம் எல்லாமே புரியுது. இருந்தாலுமே அவகிட்ட இப்ப அதை பத்தி பேசுறதை விட உன்னுடைய கைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உன் கைக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ரே எடுத்து கட்டு போடலன்னா இது குணமாகாது, நான் இப்போ உனக்கு டெம்பரரியா கட்டு போட்டு விடுறேன் அப்படின்ட்டு சொல்லி அவ கையை வாங்க போனாலுமே அவளுக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் வேங்கு தான் பக்கத்துல இருந்து பிடிச்சிக்கிறான். அவருமே அதுக்கப்புறம் டெம்பரரியா கட்டு போட்டு விட இவளும் அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறா. வேங்குமே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் இங்க நின்று பார்த்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸுமே டாக்டர் ஷானை பத்தி ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவருமே இவங்க எல்லாரையும் பார்த்து இப்ப நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு போலாம் அப்படின்ட்டு அனுப்பிவிட இவ்வளவு நேரம் இங்க நின்று ஷானுமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான் போல. அவனுமே அங்கிருந்து போயிடுறான். பியான் மட்டும் ஆனா போகாம அவர் கிட்டக்க வந்து நீங்க ஓகேவா அப்படின்ட்டு அவர் மேல உள்ள அக்கறையில கேட்க இவருமே ஓகே தான், இருந்தாலும் இன்னைக்கு என்னால உனக்கு டியூஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இப்ப டியூஷனை பத்தி யாரு கவலைப்பட்டா, அந்த பொண்ணு என்னடானா அப்படி உங்களை பத்தி பேசிட்டு போறா, நீங்க என்னடானா அப்படியே நின்று அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கவும் அவருமே சொல்றாரு அவ சொன்னது எல்லாமே உண்மைதானே, நான் ஒரு கே தான், அது உனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலை விட்டு ஒரேடியா கிளம்புறதுக்காண்டி அவரும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த பியானுமே ஷாக் ஆகி இப்ப எதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அவருமே பியானுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு. இந்த ஸ்கூல்ல ஒரு கே டாக்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேலை செய்யறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, ரொம்ப நாளைக்கு நம்மள இங்க வேலை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து பிரின்சிபல் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நேரா இவங்க கிட்ட தான் வராரு. நீ அங்க கொஞ்சம் தள்ளி போறியா தம்பி அப்படின்ட்டு பியானை போ சொல்லிட்டு எங்க டாக்டர் ஷானி கிட்ட நேரா வந்து அந்த பிரின்சிபலுமே பசங்க எல்லாரும் உங்களை பத்தி தான் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இது தெரிஞ்ச அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, இந்த ஸ்கூலும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஸ்கூலு அப்படின்ட்டு இன்டைரக்டா இவர் இந்த ஸ்கூலை விட்டு ரிசைன் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல டாக்டர் ஷானுமே இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியுது சார், நான் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த பியானுமே டென்ஷன் ஆகி நேரா வந்து பிரின்சிபல் கிட்ட இப்போ ஒரு கே டாக்டர் இந்த ஸ்கூல்ல வந்து வேலை செய்யறதுல யாருக்கு என்ன ஆயிர போகுது, இன்னைக்கு அவர் தான் ஒரு பொண்ணை காப்பாத்திருக்காரு, பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கும் ஒரு டாக்டர் கேயா இருக்கிறதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நீங்க இப்ப எதுக்கு இவரை தேவையே இல்லாம இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பணும்னு பாக்குறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஆவேசப்பட இதை கேட்ட பிரின்சிபல் டென்ஷன் ஆகி தம்பி நீ எந்த கிளாஸ் எதுக்காண்டி இப்ப இங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் உடனே டாக்டர் ஷானு தான் அவரை நிறுத்தி சாரி சார் கொஞ்சம் எமோஷனல் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டான், நான் அவனை பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இவருமே சரி ஓகே கொஞ்ச நாள் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும் நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட எங்க டாக்டர் ஷானுமே நேரா பியான் கிட்ட
இங்க பாரு எதுவும் பேசாம இப்ப நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லவும் இவனுமே சரின்னு கேட்டுட்டு அவர் பேக் பண்ணி வச்சிருந்த அந்த அட்டை டப்பாவையும் தூக்கிட்டு அவர் பின்னாடியே போறான். அவருமே நேரா இவனை அவருடைய டென்டல் கிளினிக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவர் பாட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு பியானுக்குலாம் டென்ஷன் ஆகுது. எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சாதாரணமா இருக்கீங்க? அந்த லின்ஷியா என்னடானா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே வச்சு உங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்துறா. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க எப்படி பேசாம இருக்கீங்க? அவளை ஏதாச்சும் சொல்லிருக்கலாம்ல நீங்க அப்படின்னு கேட்கவும் அவன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவளோட கோபமும் ஒரு விதத்துல நியாயமானதுதான். அவங்க அண்ணன் என்னாலதான் இறந்து போனா அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்ல வரீங்க? அன்னைக்கு அந்த போட்டோல காமிச்சவரை தானே நீங்க உங்களை விட்டுட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் நான் அப்போ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் அப்படின்ட்டு உண்மை என்னவோ அதை இப்ப டாக்டர் ஷானுமே பியான் கிட்ட சொல்றாரு. சொல்ல போனா லின்ஷியாவுடைய அண்ணனும் நானும் ஒரு காலத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல லின்ஷியாவுமே எங்க 2 பேத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தா. இருந்தாலும் எங்க வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டை விட்டு 2 பேரும் ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ட்டு நாங்களும் ஊரா சுத்தி பாமர மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தோம். அப்படிதான் ஒரு தடவை திபத்துக்கு போறோம். அது வின்டர் டைம்ங்கிறதுனால பயங்கரமா பனிப்பொழிவு ஏற்பட்டுச்சு. ஆனா அங்க உள்ள ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைத்தியம் தேவைப்பட்டுச்சுன்னு நாங்க கண்டிப்பா போயே தீருவேன்னு சொன்னேன். அவனும் வர வழி இல்லாம என் கூடவே வந்தான். அப்போன்னு பார்த்து அங்க ஒரு பனிச்சரிவு ஏற்பட நான் எப்படியோ உயிரோட வந்துட்டேன். ஆனா லின்ஷியோட அண்ணன் தான் அந்த பனிச்சரிவுல இறந்தே போயிட்டான். அது எப்படி எனக்கு பயங்கரமா வலிச்சதோ அதே மாதிரிதான் அவனுடைய தங்கச்சியான லின்ஷியாவுக்கும் பயங்கரமா வலிச்சது. அதுக்கப்புறத்துல இருந்துதான் அவளுக்கு என் மேல வெறுப்பே உண்டாச்சு. சொல்ல போனா அவங்க அண்ணன் இறந்ததுக்கு நான் தான் காரணம். நான் அந்த மாதிரி போயே தீருவேன்னு சொல்லி இருந்திருக்க கூடாது. அவனும் எனக்காண்டி என் கூடவே வந்திருக்க கூடாது. அவன் இறந்ததுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்ல இதை கேட்ட பியானுமே நேரா வந்து அவன் கண்ணத்தை பிடிச்சு இங்க பாருங்க இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு புரிய வைக்க உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு அவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்தான் இங்க பாருங்க செய்யாத தப்புக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த குப்பையில உங்களோட எமோஷன் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அழுக வந்துச்சுன்னா அழுங்க, கோவம் வந்து ஏதாச்சும் தூக்கி போடணும்னு நினைச்சா தூக்கி வீசுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி இருந்தா மட்டும் நடந்தது எல்லாமே மாறிடுமா சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் எதிர்பார்க்காத விதமா அவன் அப்படியே கிஸ் பண்ணிட இவர் ஷாக் ஆகி உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இருந்தாலும் அவனும் நேரா இவர்கிட்ட திருப்பி வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு, அதை உங்களால மறைக்க முடியாது. வாழ்க்கையில நீங்க இழந்து போனவங்களை நினைச்சு கஷ்டப்படுறதை விட்டுட்டு உங்களுக்காண்டி இங்க இருக்கிற என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு திருப்பியும் கிஸ் பண்ண வர இந்த டைம் டாக்டர் ஒண்ணுமே சொல்லல. அப்படியே இவனும் கிஸ் பண்ண அடுத்த கட்டமா இவங்க 2 பேரும் அங்கேயே இன்டிமேட்டாவும் இருந்துடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஷானுமே லின்ஷியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க போல அவளை பாக்குறதுக்காண்டி நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவளுடைய ரூம் டோரை திறக்க போகும்போது கரெக்டா உள்ளக்க வேங்க அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஒன்றும் எங்கள் அண்ணன் மாதிரிலாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு சும்மா கேஷுவலாக தான் சொல்கிறான். அவன் ஒன்றும் அவளை சீரியஸாக சொன்ன மாதிரி தெரியல, சும்மா அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் அதை கேட்ட எங்கள் ஷானுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. நம்ம மேலே இவனுக்கு எந்த ஒரு லவ்வும் இல்லை, நம்ம தான் தேவையில்லாமல் யோசிக்கிறோமோன்ட்டு வாங்கிட்டு வந்த பழத்தையும் அப்படியே கீழே போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போயிடுறான். இந்த சத்தம் கேட்டு வேகமாக வெளியே வந்து பார்க்க அதுக்குள்ளேயே ஷான் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் வந்துட்டு போனது கண்டிப்பாக ஷானாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே வேங்குக்குமே தெரியுது. இந்த பக்கம் ஷானுமே நேராக கடற்கரை பக்கமாக வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி நடந்ததையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு பேங்க் கிட்ட இருந்து மெசேஜ் வருது எங்க இருக்கேன்ட்டு. இவனும் அதை பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு ரிப்ளை பண்ண தோணல. ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கட் பண்ணா ஸ்கூல் பசங்க சில பேர் ஷான் இந்த மாதிரி லின்ஷியாவை தள்ளி விட்டதும் அதுக்கப்புறம் லின்ஷியா மெடிக்கல் ரூம்ல வச்சு டாக்டர் ஷானை பத்தி அவர் ஒரு கே, அது மட்டும் இல்லாம அவர் என்னுடைய பிரதரையும் கொண்டுட்டாருங்கிற அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிருப்பால, அதெல்லாம் வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணி விட்டாங்க போல. அந்த நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி ஸ்கூல் மொத்தமுமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. போற வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி டாக்டர் வந்து கேயாமே, அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி தான் வேங்கா, அவனும் ஒரு வேளை கேயா இருப்பானோ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஷுவானை பற்றியும் கேவலமாக பேசுகிறாங்க. அவன் ஒரு தரித்திரம் பிடிச்சவன், பேட் லக்கு, அவனால் எல்லாருக்குமே கெட்டது மட்டும்தான் நடக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்க. பத்தாக்குறைக்கு அவங்க அம்மாவுடைய கடையை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது இது அந்த தரித்திரம் பிடிச்சவனுடைய அம்மாவுடைய கடை தானே அப்படின்ட்டு பேசிட்டு போகிறது அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருந்துட்டு ஷுவானுமே அந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான். அதில் இவனை பற்றி தான் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வெளியே இருந்துட்டு தங்கச்சிக்காரியுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணா உன்னை பற்றி தான் இந்த மாதிரி தப்பாக பேசி வச்சிருக்காங்க, உனக்கு எதுவும் ஆகலையாண்ணா, அவங்க அந்த மாதிரி தானே பேசுவாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதானா, நீ ஓகே தானேண்ணா, நான் வேணா உள்ளக்கு வரட்டுமா, கதவை தரேனா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் அதெல்லாம் சமாளிச்சு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகிற வழியை பாரு அப்படின்ட்டு சமாளிக்கிறான். இருந்தாலும் இவனுக்கு உண்மையிலே மற்றவங்க இவனை பற்றி பேசுறதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் டாக்டர் ஷானுடைய கிளினிக்கு வெளியவும் அவரை கேவலமாக பேசி போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரி செத்துற வேண்டியதானே, ஒரு கேயா இருக்கிறியா, உனக்கு கேவலமா இல்லை, இந்த ஸ்கூலை விட்டு போயிரு, இந்த உலகத்தை விட்டே போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருக்க. இது எல்லாத்தையும் பியானுமே வந்து பார்க்க தான் செய்யறான். யாரா அந்த மாதிரி எழுதுனது அப்படின்ட்டு அவனும் கொந்தளிக்க உடனே டாக்டர் ஷானு தான் இதுக்கெல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன நான் எதையும் கண்டுக்காத மாதிரி ஸ்கூலுக்கு எப்போதும் போல போயிட்டு வரணும், அது மட்டும் தானே உங்களுக்கு ஆசை, சரி போறேன் அப்படின்ட்டு அவனும் அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறான். இந்த பக்கம் வாங்க கிட்ட வந்தா அவனுமே
எவ்வளவோ ஷுவானுக்கு கான்டாக்ட் பண்ணுறான். பதிலுக்கு அவன் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையுமே வர மாட்டேங்குது. ஃபோன் கூட பண்ணி பார்க்குறான், இருந்தாலும் அவன் எடுக்கிற மாதிரியே தெரியல. அவசரமாக ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கூட அவனை எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ண முடியுமா தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா வெளியே அவனுடைய ஸ்கூட்டர் நிற்குது. அதாவது ஷுவான் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி இவன் அவனுக்காண்டி தந்த ஸ்கூட்டரை இவன் வீட்டு முன்னாடியே சாவியோட நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்கான். இதை பார்த்து அவனுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு நேராக ஸ்கூலுக்கு தான் போகிறான். இந்த பக்கம் ஷுவானுமே ஸ்கூலில் நேராக அவன் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்க. பார்த்தா போகிற வர்றவங்க எல்லாருமே அவனை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிளாஸில் அவனும் உட்காந்துட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்து கரெக்டாக வேங்கமே காலை வச்சு எத்தி ஒரு கோவத்திலேயே டோரை திறந்துட்டு அப்படியே உள்ளக்க வரான். நேராக ஷுவான் கிட்ட வந்து நின்றுட்டு, எதுக்காண்டிடா என்னை ஸ்கூட்டியில் பிக்கப் பண்ணுறதுக்கு வரல? எவ்வளோ நேரமாக நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? டெய்லியும் என்னை பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொன்னல அப்படின்னு கேட்கவும் இவன் ஒரு ரியாக்ஷனே இல்லாமல், என்னால் இதுக்கப்புறம்லாம் வர முடியாது, உன் ஸ்கூட்டியை நீயே வச்சுக்கோ, இதுக்கப்புறம் டெலிவரிக்கு எனக்கு எந்த வண்டியும் தேவையில்ல அப்படின்ட்டு கையை வச்சு அவனை தள்ளி விடுறான். இதை பார்த்துட்டு அவனுமே டென்ஷன் ஆகி, ஓஹோ சரி ஓகே நான் வச்சுக்கிறேன், பதிலுக்கு நீ எனக்கு டியூஷன் சொல்லி தர்றதுக்கு அந்த காசெல்லாம் எப்படி கழிக்க போற அப்படின்னு கேட்கவும் இவனுமே, டியூஷன் சொல்லி தர்றதுக்கு நீ வேற யாரையாச்சும் வச்சுக்கோ, அந்த காசையே நான் உனக்கு எப்படியாச்சும் வேலை செஞ்சு திருப்பி தந்துருவேன் அப்படின்னு சொல்ல, இவன் கேட்டு டென்ஷன் ஆகி, இங்க ஒரு நிமிஷம் மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்ல, அவன் வேனுக்குனே கையை வச்சு மறைச்சிக்கிட்டு கீழே குனிஞ்சு அவன் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல கடுப்பான வேங்கமே, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அந்த வீடியோ தான் உனக்கு பிரச்சனையா, இல்ல நம்மளை பத்தி பேசுறது உனக்கு பிரச்சனையா, இல்ல உண்மையிலே லின்ஷியானாலதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்கவும் அதுக்கு ஷுவானுமே, எனக்கு என்ன லின்ஷியா கூட பிரச்சனை, சொல்ல போனா அவளை அந்த மாதிரி காயப்படுத்தினதை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் உன் தப்பு இல்லடா அப்படின்ட்டு வேங்க சொல்றான். என்னோடது தான், இருந்தாலும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீ தான் அவளை நல்லா பாத்துக்கிறதுக்கு இருக்கியே, உங்க 2 பேத்துக்குள்ள இதுக்கப்புறம் நான் இதுக்கு வரப்போறேன் அப்படின்ட்டு என்னதான் பெருந்தன்மையா சொன்னாலுமே உள்ளுக்குள்ள அவனுக்கு ஜலசா தான் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் வேங்க தான் அதை கேட்டு டென்ஷன் ஆகி, ரொம்ப நல்லதுடா, நீ சொன்ன மாதிரி அவ கூடவே எப்போதும் இருக்கேன், அவளை நல்லா பாத்துக்கிறேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தா கூட சந்தோஷமா ஏத்து தொலைகிறேன், நீயும் உன் ஃபீலிங்ஸ் எதுவுமே வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு மத்தவங்க சொன்ன மாதிரி ஒரு தரித்திரமாவே இரு அப்படின்ட்டு கோவத்துல என்ன பண்ணன்னு தெரியாம அவன் டேபிள்ல இருந்து அவன் பேக்கை போட்டு பட்டுன்னு அடிக்கிறான். இப்ப ஷுவானுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, மத்தவங்க எல்லாருமே கேங்கிறத ஒரு தப்பான விஷயம் மாதிரி பாக்குறாங்க. இந்த நிலைமையில அவன் வேங்க கிட்ட ஒன்னா பழகிறத மத்தவங்க பார்த்துட்டு வேங்க ஏதாச்சும் தப்பா பேசிடக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாம அவனும் லின்ஷாவும் க்ளோஸா வேற இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்றதுதான் கரெக்டா இருக்கும்ட்டு இவனாவே நினைச்சுக்கிறான். ஆனா என்கிட்ட இருந்துட்டு வேங்குக்கு தான் இவனுடைய ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்காம தேவையில்லாம ஊர் உலகம் சொல்றதை கேட்டுட்டு இவனை விட்டு இப்படி தள்ளி போறானேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் கோவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமா இருக்குது. இப்படியே இங்க ஒரு மாதிரி எமோஷனலா இந்த எபிசோடு முடிய, நெக்ஸ்ட் எபிசோடு என் ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, இதை அப்படியே கிளிக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு ரிலீஸ் பண்ணியாச்சு மக்களே, எபிசோட் 8 ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய் பாய்.